ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். ரோஹித் சர்மா கேப்டன் ஆகும் வரை மும்பை இந்தியன்ஸ் அணி ஒரு IPL கோப்பையை கூட வெல்ல முடியாமல் தடுமாறி வந்தது. சச்சின் டெண்டுல்கர், ரிக்கி பாண்டிங், ஹர்பஜன் சிங் போன்ற ஜாம்பவான் வீரர்கள் அணியில் இருந்தபோதும் கூட அவர்களால் கோப்பையை வெல்ல முடியவில்லை. இந்த கடினமான சூழலில்தான் 2013 IPL தொடர் பாதி கடந்த போது ரிக்கி பாண்டிங் கையில் இருந்த MI கேப்டன்சி ரோஹித் சர்மாவின் கைகளுக்கு வந்து சேர்ந்தது. அணியில் ரிக்கி பாண்டிங், சச்சின் டெண்டுல்கர் போன்ற ஸ்டார் பேட்டர்கள் இருந்த போதும் கூட 2013 IPL தொடரின் ஃபைனலில் பலம் வாய்ந்த சென்னை அணிக்கு எதிராக இளம் வீரர்களை கொண்ட மும்பை இந்தியன்ஸ் அணியை எடுத்து சென்றார் கேப்டன் ரோஹித் சர்மா. இந்த அணியை CSKவை வீழ்த்தப் போகிறது என்ற விமர்சனம் எழுந்த போதும் யாரும் எதிர்பார்க்காத வகையில் 148 ரன்களை டிஃபெண்ட் செய்த ரோஹித் சர்மாவின் மும்பை இந்தியன்ஸ் அணி சாம்பியன் அணியான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை 23 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி முதல் IPL கோப்பையை தட்டி சென்றது. அதற்கு பிறகு மும்பை அணிக்காக ரோஹித் சர்மா செய்தது எல்லாம் காலத்தால் மறக்க முடியாதது. 5 IPL கோப்பைகள், ஒரு சாம்பியன் லீக் கோப்பை என 6 கோப்பைகளும், பலம் வாய்ந்த CSK அணியை 3 முறை இறுதிப் போட்டியில் வீழ்த்திய ஒரே கேப்டன் மற்றும் குறைந்த போட்டிகளில் அதிக வெற்றிகளை வைத்திருக்கும் கேப்டன் என ரோஹித் சர்மா ஒரு லெகசியை மும்பை அணிக்காக ஏற்படுத்தினார். அதனால்தான் பல முன்னாள் ஜாம்பவான்கள் கூட உலகத்தின் சிறந்த அணியை உருவாக்கினால் கூட அந்த அணியை ரோஹித் தலைமையிலான மும்பை இந்தியன்ஸ் அணி தோற்கடித்துவிடும் என கூறி மிகப்பெரிய கௌரவத்தை வழங்கினர். இப்படி மும்பை இந்தியன்ஸ் அணியை ஒரு ஜாம்பவான் அணியாக உருவாக்கிய பெரிய பங்கு கேப்டனான ரோஹித் சர்மாவிற்கு அதிகமாகவே இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வெற்றி கேப்டனை தான் வெளியேற்றவே கூடாத ஒரு மோசமான முறையில் தூக்கி எறிந்த மும்பை அணி நிர்வாகம் 2024 IPL தொடரில் ரோஹித்திடம் இருந்த கேப்டன்சியை பறித்து ஹர்திக் பாண்டியாவிடம் ஒப்படைத்தது. மும்பை அணியின் இந்த செயலால் ரசிகர்கள் மட்டுமில்லாமல் ரோஹித் சர்மாவும் மிகுந்த வேதனைக்குள் தள்ளப்பட்டார். அதனால் மும்பை அணியில் இருந்து வெளியேறி வேறு அணிக்கு செல்லும் முடிவுக்கே ரோஹித் சர்மா சென்று விட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் கடைசி நேரத்தில் வேறு அணிக்கு செல்லும் முடிவில் இருந்து பின்வாங்கிய ரோஹித் சர்மா மும்பை அணியில் இத்தனை வருடம் இருந்த விசுவாசத்திற்காக ஒரு வீரராக நடப்பு IPL தொடரில் விளையாடி வருகிறார். இந்நிலையில் எதிர்வரும் IPL ஏலத்தில் ரோஹித் சர்மா வேறொரு அணிக்கு சென்று விடுவார் என கூறப்படும் நிலையில் மும்பை இந்தியன்ஸ் அணியில் தன்னுடைய கடைசி போட்டியை இன்று விளையாடினார் ரோஹித் சர்மா. ரோஹித் சர்மாவை மும்பை ஜெர்சியில் கடைசியாக பார்க்க வந்த MI ரசிகர்கள் 10 பவுண்டரிகள், 3 சிக்சர்கள் என வான வேடிக்கை காட்டி 68 ரன்கள் குவித்த ரோஹித் சர்மாவை உற்சாகப்படுத்தினர். அவுட் ஆகி வெளியேறும் போது 11 வருடங்களாக தங்களுடைய விருப்பமான கேப்டனாக இருந்த ரோஹித் சர்மாவை எழுந்து நின்று கைத்தட்டி விடை கொடுத்த மும்பை ரசிகர்கள் மரியாதை செலுத்தினர். அதே நேரத்தில் ஹர்திக் பாண்டியா களமிறங்கிய போது மீண்டும் பூ என சத்தமிட்டு எதிர்ப்பை தெரிவித்தனர். ரோஹித் சர்மாவிற்கு இதுதான் மும்பை அணியில் கடைசி போட்டியா, இல்லை இதே அணியில் தொடர்வாரா என்பது T20 உலக கோப்பைக்கு பிறகு தெரிந்துவிடும் என ரசிகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன்.